அமெரிக்கா இந்தியா வர்த்தகத்துல திடீர்னு ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இது பங்குச்சந்தையில பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இதன் பின்னணி என்ன? ஏன் இப்படி ஒரு ஷாக்? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். இப்போ எல்லோருடைய மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான். ஒரே ராத்திரியில வந்த ஒரு நம்பர். அந்த நம்பரை சுத்தி தான் எல்லா விவாதமும் நடக்குது. அப்படி என்ன அது? அதுதான் இந்த 126%. ஆமாங்க, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகிற சோலார் பேனல்ஸ் மேல அமெரிக்கா திடீர்னு விதிச்சிருக்கிற புது வரி தான் இது. முதல்ல இந்த 126% வரி விதிப்புனா என்ன? இது மார்க்கெட்ல உடனடியா என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பாத்திரலாம். இதோட தாக்கம் ரொம்ப உடனடியாவும் ரொம்ப கடுமையாவும் இருந்துச்சு. குறிப்பா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை பங்குகள், அதாவது ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டாக்ஸ் சுமார் 14% வரைக்கும் பயங்கரமான சரிவை சந்திச்சுது. சரி, எதுக்கு இந்த திடீர் வரி விதிப்பு? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? இந்த நடவடிக்கையோட ஏன் அப்படிங்கிற கேள்விக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த முடிவு அதிபர் ட்ரம்போட நீண்டகால கொள்கையான அமெரிக்காவுக்கு முதலிடம் அப்படிங்கறதோட நேரடி வெளிப்பாடுதான். அதாவது உள்நாட்டு உற்பத்தியை எப்படியாவது அதிகரிக்கணுங்கிறது தான் அவங்களோட ஒரே நோக்கம். இதுக்கு அதிகாரப்பூர்வமா என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அமெரிக்க சோலார் உற்பத்தியாளர்கள் புகார் கொடுத்திருக்காங்க. வெளிநாடுகள்ல இருந்து வர்ற இறக்குமதி பொருட்களால தங்களுக்கு பயங்கர அழுத்தம் ஏற்படுது, அதோட எங்களால போட்டியிட முடியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வரியை விதிச்சிருக்காங்க. இந்தியா ஏன் இதுல ஒரு முக்கிய இலக்கா இருக்குன்னு இந்த டேட்டா தெளிவா காட்டுது. யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா பயன்படுத்துற சோலார் பேனல்கள்ல கிட்டத்தட்ட பாதி இந்தியாவிலிருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுது. பாதி. இந்த வரி விதிப்பு திடீர்னு வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி தோணுனாலும் இதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. அமெரிக்கா இந்தியா வர்த்தக வரிகளோட வரலாற்றை பார்த்தா நமக்கு சில விஷயங்கள் புரியும். இது ஒரு நிலையற்ற வரலாறுன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி 50% வரி இருந்துச்சு. அது சமீபத்துல தான் பேச்சுவார்த்தை நடத்தி 18% குறைக்கப்பட்டுச்சு. சரி, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுறதுக்குள்ள திடீர்னு இந்த புதிய மிக அதிகமான வரி அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த வரி விதிப்பால இந்திய தொழில்துறைக்கு ஏற்பட்டிருக்கிற உண்மையான பாதிப்புகள் என்ன? வாங்க அதை இப்ப பார்க்கலாம். இந்த வரி வெறும் சோலார் பேனல்களுக்கு மட்டும் கிடையாது. அது புரிஞ்சுக்கணும், சோலார் ஆற்றலை உற்பத்தி செய்ய தேவையான எல்லா உபகரணங்களுக்கும் இது பொருந்தும். இதனால ஒட்டுமொத்த சோலார் ஏற்றுமதி சங்கிலியுமே பாதிக்கப்படுது. இந்தியா மேல போட்ட வரி ரொம்ப அதிகம்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அமெரிக்கா இந்தோனேஷியா மேல இதை விட அதிகமான வரியை விதிச்சிருக்கு. அவங்களுக்கு 143% வரி. இந்த சம்பவங்கள் எல்லாமே முதலீட்டாளர்கள் மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அடுத்து என்ன நடக்கப் போகுது? எப்படி இதை சமாளிக்கிறது? இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பெரிய பாடம் என்னன்னா, அமெரிக்க வர்த்தக அறிவிப்புகளோட கணிக்க முடியாத தன்மைதான். எப்போ என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு நிலை. இது சந்தையில ஒரு பெரிய நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியிருக்கு. இந்த நடவடிக்கை முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பரவலான கவலையை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களோட பெரிய சவாலே இதுதான். அடுத்ததா எந்த துறை மேல இந்த மாதிரி ஒரு புது வரி பாயும்னு யாராலையும் கணிக்க முடியல. கடைசியா, இந்த உலகளாவிய வர்த்தக பதற்றங்கள்ல அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? இந்த வர்த்தக போர்ல அடுத்த அத்தியாயம் என்னவாக இருக்கும்? இந்த கேள்வியோடு தான் நாம இந்த விவாதத்தை முடிக்க வேண்டியிருக்கு.